மதுரை மேலமடையில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை கீழ் செயல்படும் 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ விநாயகர் திருக்கோயில் உள்ளது. தற்பொழுது பாலம் கட்டும் பணி நடைபெறுவதால் பில்லர் அமைப்பதற்காக இந்த பழமை வாய்ந்த கோயிலை இடிக்க அதிகாரிகள் முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. விநாயகர் கோயிலை இடிப்பதை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து வெள்ளாளர் பிள்ளைமார் மகாசபை, கோனார் முன்னேற்ற கழகம் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் விநாயகர் கோயிலுக்கு மாற்று இடத்தை அரசு ஒதுக்கி கொடுக்க வேண்டுமென கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து வெள்ளாளர் பிள்ளைமார் மகாசபை மாநில நிறுவன தலைவர் டாக்டர் எஸ். ஆறுமுகம் பிள்ளை, பாஜக மீனவர் அணி மாவட்ட செயலாளர் மாட்டுத்தாவணி வாசு, கிராம பொதுமக்கள் சார்பாக ஆர். பாண்டியராஜன், எஸ். பிரகாஷ் பாண்டி, திருப்பதி, பி. மோகன்குமார், கே. வாசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சொத்து மட்டும் வேணுமா? தமிழ்நாடு பிள்ளைமார் மகாசபை சார்பாக மாநில அரசுக்கு சின்ன கோரிக்கை வைக்கிறோம். சுமார் இங்கே 120 ஆண்டுகள் பழமையான பிள்ளையார் கோவிலை வந்து இடிச்சுட்டு அந்த இடத்துல பில்லர் கொண்டு வராங்க. கான்ட்ராக்டர் தப்பான வழிமுறையில் ஹைவே இன்ஜினியர் தப்பான ஒரு வழிகாட்டின்படி செஞ்சுருக்காங்க. அவ்வாறு கொண்டு வந்தாக்க 120 ஆண்டு பழமையான இந்த கோயில் வந்து பாதிக்கப்படும். இதை சுற்றி ஒரு 10-30 கிராம மக்கள் வந்து 120 ஆண்டுகளாக பால்குடம் எடுப்பது, பூத்தட்டு எடுப்பது, தீ மிதிப்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நடந்து கொண்டு இருக்கீங்க. அப்போ வந்து பக்தருக்கு பெரிய இடையூறாக இருக்கும். எனவே இந்த கோயிலை நீங்கள் கபரீகரம் செய்வதாக இருந்தாலும் கூட அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே எங்களுக்கு பில்லர் போட்டு தான் ஆகணும்னாக்கா அதுக்கு நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலை. பக்கத்திலேயே கோயிலுக்கான இடத்தை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒதுக்கி கிராம பொதுமக்கள் வழிபடுறதுக்கு தகுந்த வசதி செய்து கொடுக்கணும். அறநிலையத்துறை செயலர் பாபுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம். இக்கூட்டத்தில் வந்து பிஜேபி தலைவர்கள் மற்றும் இந்து முன்னணி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி. டாக்டர் எஸ். ஆறுமுகம் பிள்ளை, தமிழ்நாடு பிள்ளைமார் மகாசபை நிறுவன தலைவர். இது பிள்ளைமார் மகாசபைக்கு பாத்தியப்பட்டது, கிராம மக்களுக்கு பாத்தியப்பட்டது. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.